எல்லாருக்கும் ஹலோ, உங்கள் பிஜி லைஃப் கைட். நீங்கள் ஒரு சிலரோட பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக கனெக்ட் ஆகிடுவீங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக் அட்ரிபியூட்ஸும் உங்களுடைய கேரக்டரிஸ்டிக் அட்ரிபியூட்ஸும் சேமாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு நல்லா ஒத்து போகும். ஒரு சிலரோட என்ன தான் நீங்கள் ட்ரை பண்ணி கனெக்ட் பண்ணாலுமே கனெக்ட் பண்ண முடியாது. பார்த்தாலே எரிச்சலாக வரும். ஏன்னா அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக் அட்ரிபியூட்ஸுக்கும் உங்களுக்கும் செட்டே ஆகாது. இது ஏன் தெரியுமா? பை பர்த் நேச்சுரலாகவே உங்கள்கிட்ட ஒரு டெண்டன்சிஸ் இருக்கும், அவங்கக்கிட்ட ஒரு டெண்டன்சிஸ் இருக்கும். இந்த டெண்டன்சிஸ் நமக்கு எப்படி வருது அப்படின்னா, ஆஸ்ட்ராலஜியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூ ஆர் ரூல்டு பை ஒன் லக்னா அண்ட் மூன் சைன். ஒரு லக்னம், ஒரு ராசி தான் அவங்கள வந்து இயக்குது. ஓகே, பிரதானமாக லக்னம். இதில் வந்து 12 ராசி கட்டத்தை கொடுத்துருக்காங்க. 12 ராசி கட்டத்துலேயும் ஒரு ராசி கட்டத்துக்கும் ஒரு எலமெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஃபயர், லேண்ட், ஏர் அண்ட் வாட்டர். ஓகே, இதில் வந்து நீங்கள் ஃபயர் சைனாக இருக்கீங்கன்னு வைங்களேன், நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே ஃபாஸ்ட்டாக முடிக்கணும், ஒரு ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்கணும்னு நினைப்பீங்க. இப்போ லேண்ட் ஓரியன்ட் பீப்புள், லேண்ட் ஓரியன்ட் சைன் ஒன்று இருக்குது அப்படின்னா அவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. பொறுமையாக பண்ணலாம், நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக வேணாம் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ 2 பேரையும் நம்ம இணைச்சோம் அப்படின்னா எப்படி செட் ஆகும்? செட் ஆகாது. ஓகே, சரி. நம்பர் 2, ஒரே வீட்டில் ஒரு அக்கா தங்கை இல்லை அண்ணன் தம்பி யார் வேணால் இருக்கலாம். இவங்கள பார்த்திங்கன்னா ஒருத்தர் நல்லா படிப்பாங்க, ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸில் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? யோசிச்சது உண்டா? சரி, ஃபைன், இதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, உங்களுக்கு முடியல, ஒரு ஃபீவர் அப்படின்னா என்ன தராங்கங்க? உங்களுக்கு வந்து ஒரு டேப்லெட் தராங்க இல்லையா? அந்த டேப்லெட் எதால் மேக் பண்ணப்பட்டிருக்கு? ஒரு சில கெமிக்கல் கான்ஸ்டிடியூவன்ஸ்னால் மேக் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா? எல்லா கெமிக்கல் காம்பவுண்ட்ஸும் எதுலேருந்து வருது? அடிப்படை என்ன? கார்பன் அப்படின்னு நம்ம சயின்ஸ் சொல்லுது இல்லையா? என்ன இது சிப்ளிங்ஸ் பற்றி பேசுகிறான், திடீர்னு வந்து டேப்லெட் பற்றி பேசுகிறான், திடீர்னு என்னென்னா ஒரு சிலரோட செட் ஆகுங்கிறான், செட் ஆகாதுங்கிறான், என்ன தான் சொல்ல வர அப்படின்னு நீங்கள் எல்லோரும் யோசிக்கலாம். சொல்கிறேன். இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் உள்ளது அப்படிங்கிறாங்க. ஓகே, ஆனால் சயின்டிஸ்ட் எல்லா பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா, தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, நியூட்டன்ஸ் லா, கூலும்ஸ் லா, தெர்மோடைனமிக்ஸ், நியூக்ளியர் ஃபோர்ஸஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் இப்படி எப்படிங்கிறாங்க. இன்னொரு சைடு என்ன சொல்கிறாங்க, அவன் அனுமதியின்றி ஒரு துகளும் நவுறாது, ஒரு துகளும் அசையாது அப்படிங்கிறாங்க. சரி, என்ன தான் சொல்ல வர? ஒன்றுமே இல்லை. நம்ம இந்த பிரபஞ்சத்தில் வாழ்கிறோம் அப்படின்னா நம்மளை சுற்றி நிறைய நிகழ்வுகள் நடக்குது. அதுக்கு எல்லாமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுதா? சுற்றி இருக்கவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுதா? நமக்கு இந்த டைமில் இது தான் நடக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுதா? ட்ரை பண்ணியிருக்கீங்களா? முடியாது. ஏன்? எல்லாமே தீர்மானிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்கு என்ன தான் ஆதாரம்? எப்படி எல்லாமே தீர்மானிச்சிருக்கு? எப்படி தான் அந்த கிரகங்கள்லாம் நம்மளை இயக்குது? கிரகங்கள் வந்து உண்மையா பொய்யா? சயின்ஸ் ஒரு பக்கம் என்ன சொல்லுதுன்னா, அந்த இதெல்லாம் வந்து இல்லை, ஆஸ்ட்ராலஜியில் வந்து சூரியனை வந்து நம்ம வந்து கிரகம்னு சொல்கிறோம், சந்திரனை வந்து நம்ம கிரகம்னு சொல்கிறோம். ஆனால் சந்திரனை வந்து நம்ம சேட்டிலைட்டுன்னில் வந்து படிச்சிருக்கோம், மூன் இஸ் தி சேட்டலைட் ஆஃப் எர்த்துன்னில் படிச்சிருக்கோம். என்ன தான் இதெல்லாம்? இது வந்து பிலீவ் பண்ணுற மாதிரியே இல்லையே அப்படின்னு நீங்கள் எல்லாருமே யோசிக்கலாம். எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எல்லாமே எங்கெங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு ஒரு ஸ்மால் அனாலிசிஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகே, நல்ல கவனிங்க. இப்போ நான் அந்த மாத்திரை எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, அதே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அந்த மாத்திரையுடைய மூலப்பொருள் எங்கே இருந்து வருது அப்படின்னு நம்ம ட்ரேஸ் பண்ணிகிட்டே போவோம். ஓகே, அதில் வந்து நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அந்த மருந்து வந்து ஒரு சில கெமிக்கல் கான்ஸ்டிடியூவன்ஸ்னால மேக் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி உலகம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிடுச்சு. வி ஹேவ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, சிந்தட்டிக் கெமிஸ்ட்ரி, நானோ கெமிஸ்ட்ரி வரைக்கும் போயாச்சு நம்ம இல்லையா? இப்போது ஃபண்டமெண்டலாக நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்ன? நம்மளை சுற்றி இருக்கிறது ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹைட்ரஜன் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் எங்கேருந்து தான் வருது? எங்கேருந்து வருது தெரியுமா? எல்லாமே கார்பன் தான் மோஸ்ட்லி பேசிஸ். கார்பனை நம்ம எடுத்துப்போம். கார்பன் எங்கேருந்து வருது? ஹீலியம்லேருந்து வருது. ஹீலியம் எதுலேருந்து வருது? நியூட்ரான் அண்ட் ப்ரோட்டான்லேருந்து வருது. நியூட்ரான் அண்ட் ப்ரோட்டான். ஓகே, சரி, நியூட்ரான் அண்ட் ப்ரோட்டான் எதுலேருந்து வருது? குவாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எலமெண்டல் பார்ட்டிக்கலில் இருந்து வருது. நான் சொல்லலை,
சயின்ஸ் சொல்லுது. ஓகே, சரி, இந்த குவார்க்ஸ் அப்படிங்கிற எலமெண்டல் பார்ட்டிகல் எங்கேருந்து தான் வருது? பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டி, இதுதான் ஆரம்ப நிலை. பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டி, இந்த ஒரு பார்ட்டிக்கிள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்க மொத்த யூனிவர்ஸையும் மடக்கி அப்படியே சுருட்டி வச்சு எல்லா ஃபோர்ஸஸ் ஆகட்டும், சுற்றி இருக்க எல்லா விஷயத்தையும் ஒரு சின்ன துகளாக இருக்குது, அதுலேருந்து தான் மொத்த பிரபஞ்சமே விரிவடைஞ்சு உருவாகுது. இது பேர் தான் பிக் பேங் தியரி அப்படின்னு சயின்டிஃபிக் தியரியில் சொல்கிறாங்க. வேதிக் தியரி, வேதிக் ஃபிலாசபி என்ன சொல்லுது இதுக்கு அப்படின்னா, நீங்கள் அவ்வளோ காம்ப்ளெக்ஸாலாம் போயிட்டீங்க, நாங்கள் அவ்வளோ காம்ப்ளெக்ஸாலாம் இல்லை. மனுஷங்களாகட்டும் கிரகங்களாகட்டும் சுற்றி நீ பார்க்குற அனைத்துமே 5 பஞ்சபூதங்கள் 3 குணங்கள் இதை சுற்றி தான் இருக்குது அப்படின்னு பட்டுன்னு முடிச்சிடுறாங்க. ஓகே, இதுதான் வந்து விஷயம். சரி, அப்படி என்ன தான் வந்து சொல்லி முடிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு வேதிக் ஃபிலாசபியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் எப்படி பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டின்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி எங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன விஷயம் தெரியுமா? பிராகிருதி. நீ எப்படி அதுக்குள்ளே மேட்டர், எனர்ஜி, ஃபோர்ஸஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிற, அதே மாதிரி பிராகிருத்தியிலேருந்து தான் மொத்த பிரபஞ்சமும் உருவாகுது. அதில் இந்த ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம்னு 3 குணம் இருக்குது. அதெல்லாம் ஒரு சீர ஒரு நிலையில் இருக்குது, புரியுதா? அதுலேருந்து தான் உருவாகுதுன்னு யார் சொல்கிறா? வேதிக் ஃபிலாசபி சொல்லுது. இப்போ வந்து நம்ம சொன்னோம் இல்லையா அந்த சயின்ஸில் பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டின்னு. சரி, இந்த பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டி சும்மா தானே இருந்துச்சு, அதுலேருந்து எப்படி மொத்தமாக திடீர்னு உலகம் உருவாயிடுச்சு அப்படின்னா, காஸ்மிக் இன்ஃப்ளேஷன்னு ஒரு ஈவெண்ட் நடக்குதான். நான் சொல்லலை, சயின்ஸ் சொல்லுது. சரி, காஸ்மிக் இன்ஃப்ளேஷன் எப்படி நடக்குது? அது எப்படி ஒரு பார்ட்டிகளுக்கு திடீர்னு நடந்துருமா? குவாண்டம் ஃப்ளக்சுவேஷன் ஒன்று ஏற்படுது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அந்த குவாண்டம் ஃப்ளக்சுவேஷனில் மொத்த பிரபஞ்சமும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வேதிக் ஃபிலாசபியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிராகிருதி இருக்கு இல்லையா, புருஷான்னு சொல்லக்கூடிய ஒரு கான்ஷியஸ்னஸ், எப்படி இந்த குவாண்டம் ஃப்ளக்சுவேஷன் ஒரு எனர்ஜி, ஒரு 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 அந்த ஒரு ஸ்பார்க் இருக்கும், அந்த மாதிரி ஒரு தூண்டுதலுக்கு காரணமாக இருக்கிறது புருஷா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்ஷியஸ்னஸ். போய் லைட்டாக அப்படி இந்த பிராகிருதி இப்படி தொட்டு பார்க்குது. தொட்டு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம் இந்த 3 ஒரு நிலையில் இருக்கு இல்லையா, அது அப்படியே சீர்குலைஞ்சு அப்படியே கம்ப்ளீட்டாக உலகம் உருவாகுது. அதுலேருந்து பஞ்சபூதம் பிறகுது, பஞ்சபூதத்துலேருந்து தான் நீங்கள் எல்லாம் வரீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சயின்ஸில் இதை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி குவாண்டம் ஃப்ளக்சுவேஷன் வரும்போது எடுத்தோடனே குவார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட்டிக்கல் வருது. குவார்க்ஸில் இருந்து நியூட்ரான் அண்ட் புரோட்டான் வருது. நியூட்ரான் அண்ட் புரோட்டான் பிக் பேங்க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கூலாக ஹைட்ரஜன் ஹீலியமாக வருது. இந்த ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் ஃபைனலாக ஒரு கேஸ் டஸ்ட், பெரிய கேஸ் டஸ்ட்டாக ஒரு மேக மண்டலம் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை புகை மண்டலம் எடுத்துக்கலாம், எனக்கு தெரியும், சரியான தமிழ் டேர்ம் தெரியல, பெரிய ஒரு கேஸ் டஸ்ட்டாக வருது. இந்த கேஸ் டஸ்ட்டில் இருந்து தான் கேலக்ஸி, பிளானட், ஸ்டார்ஸ் எல்லாமே வருது அப்படின்னு சிம்பிளாக நம்மளுடைய சயின்ஸில் முடிச்சிடுறாங்க. ஓகே, இங்கே ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம்னு சொல்லக்கூடிய இந்த குணங்களை எல்லாமே நம்ம சயின்ஸில் வந்து என்னவா அதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, ஒரு சில ஃபோர்ஸஸாக எடுத்துக்கிறாங்க. என்ன ஃபோர்ஸஸ்னால் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ், அண்ட் தென் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ், அண்ட் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்லாம் எல்லாம் ஒன்றுமே கிடையாது இல்லையா, இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, பிளானட்ஸ் வந்து எப்படி ஒரு ஆர்பிட்டில் சுற்றுது தெரியுங்களா? அதுக்கு வந்து ஒரு மாஸ் வேணும், அதாவது ஒரு வெயிட் இருந்தால் மட்டும்தான் அது ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சுற்றவே முடியும். சரி, வெயிட் இருந்துட்டால் மட்டும் போதுமா? கிராவிட்டி, சன்னு வந்து பிடிச்சிருக்கு, சன்னோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இழுத்து பிடிச்சிருக்கிறதுனால தான் அதை சுற்றி மொத்த கிரகங்களும் சுற்றுது. அதனால தான் ஜோதிடத்தில் கூட சூரியனை வந்து கதாநாயகனாக வச்சுருக்காங்க. சென்டரே வந்து சூரியன் தான். கிங்குனாலே ராஜா தான், ராஜானாலே சூரியன் தான். ஓகேவா? இதுதான் வந்து விஷயம். ஜோதிடத்துலேயும் அதை தான் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி தான் வந்து ஜோதிடம் ஒரு பக்கம் வந்து 3 குணங்கள் 5 பஞ்சபூதங்கள் அதில் தான் நம்ம எல்லாம் உருவாகிறோம் அப்படின்னு சொல்லுது. சயின்ஸ் வந்து ஓகே, இதுதான் ஒரு பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டியிலேருந்து மொத்தமாக எல்லாமே இந்த காரணத்தினால இப்படி தான் உருவாகிறீங்க அப்படிங்கிறது வந்து சிம்பிளாக சொல்லிடுது. ஓகே, சரி, இதெல்லாம் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நம்மளை சுற்றி இந்த பூமி இருக்குது, எல்லாமே இருக்குது, இது எல்லாமே வந்து பாருங்களேன் பஞ்சபூதங்கள்னால தான் ஆகப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு இப்போ காற்று தத்துவம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து கேஷியஸ் ஸ்டேட் அப்படின்னு வந்து நம்மளுடைய சயின்ஸில் வந்து சொல்கிறாங்க. ஆக்சிஜன் ஆகட்டும், நம்ம சுவாசிக்கிற காற்று எல்லாமே, அதெல்லாம் காற்று இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுமா? இப்போ நெருப்பு எடுத்துப்போமே, அக்னி வந்து உடம்புலே வந்து உஷ்ணம் இல்லாமல் நம்மளால் வந்து செயல்பட முடியுமா? டைஜஸ்டிவ் ஃபயர் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து வல்கானிக் எரப்ஷன்ஸ் ஆகட்டும், இல்லை சன் ஆகட்டும், சூரிய வெளிச்சம் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுமா? அதை பிளாஸ்மான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் அப்படின்னா, வாட்டருங்கிறதையும் ஒரு ஸ்டேட்டாக சொல்கிறாங்க இல்லையா, ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரில்.
வாட்டர் தானே, ஓஷன்ஸ், ரிவர்ஸ். தண்ணி இல்லாமல் நம்மளால் வந்து சர்வைவ் ஆக முடியுமா? பிளட்டுலேருந்து, ரத்தத்துலேருந்து எல்லாமே தண்ணியில் தானே இருக்குது. ஸோ சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா இதுக்கு எல்லாமே ஃபண்டமெண்டலாக இட் இஸ் பீங் கவர்ன்ட் பை சர்டன் பேசிக் ஃபண்டமெண்டல் லாஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், எலக்ட்ரோமேக்னட்டிசம் அண்ட் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ். இதுலேருந்து மற்ற ஃபோர்ஸ், கோரியாலிஸ் ஃபோர்ஸு, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபோர்ஸஸ் வருது. இப்போ வந்து ஒரு வெதர் பேட்டர்ன் நடக்குது, ஒரு வெதரே மாறுது அப்படின்னா அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன தெரியுமா? இந்த மாதிரி சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸும் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸும் தான். அப்புறம் ப்ரெஷர் விண்ட் சிஸ்டம். இந்த ப்ரெஷர் விண்ட் சிஸ்டம்ஸ் இந்த சீல இருக்க இந்த ஏர் ரெகுலேஷன், தேர்மல் ரெகுலேஷன் மூலியமாக வாட்டர் வேப்பராக கன்வெர்ட் ஆகுது, மழை வருது, சீசன்ஸ் மாறுது இப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆஸ்ட்ராலஜியில் இதுக்கு எப்படி சொல்லிடுறாங்க, வேதிக் ஃபிலாசபியில் எப்படி சொல்லிடுறாங்க அப்படின்னா, ஒரு கிரகங்களுக்கும் நமக்கு இருக்க மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அதுக்கும் ரஜோ தம சத்வகுணம்னு இருக்குது. நான் எப்படி அங்கே சொன்னேன், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால தான் மொத்த பிளானட்ஸ் வந்து ஆர்பிட்டில் சுற்றுது. அந்த மாதிரி சத்வ நிலைன்னு ஒரு நிலை இருக்கிறனால தான் அப்படியே ஒரே சமமாக சுற்றுது. இது வந்து நான் சொல்லலை, வேதிக் ஃபிலாசபியில் சொல்கிறாங்க. இந்த 3 குணங்கள் தான் வந்து கிரகங்களுக்கே இருக்குது. கிரகங்களே 5 பஞ்சபூதத்துலேருந்து தான் ஆயிருக்கு அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், இப்போ நிலம், நீர், ஆகாயம், காற்று இதெல்லாமே வந்து ஏர்த் உருவானதுக்கப்புறம் தான் இருந்திருக்கும். அது எப்படி அப்போவே அவங்க வந்து சொல்லிட்டாங்க? ஹீலியம், ஹைட்ரஜன் இதெல்லாம் இருக்கும்போது எப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா, அதை தான் நான் சொல்கிறேன் கேளுங்க. ஹைட்ரஜன் ஆகட்டும், கார்பன் ஆகட்டும், நைட்ரஜன் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாமே இந்த பேசிக் ஃபண்டமெண்டல் ஒரு சில எலமெண்ட்ஸ்லாம் எதுலேருந்து ஃபார்ம் ஆகுதுன்னு நான் சொன்னேன் அப்படின்னா, மோஸ்ட்லி ஹீலியம் அண்ட் ஹைட்ரஜன் தான் ஃபஸ்ட்டு. அது வந்து நியூட்ரான் அண்ட் ப்ரோட்டான்லேருந்து ஃபார்ம் ஆகுது. இது எல்லாமே எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, நியூக்ளியோசிந்தசிஸ், ஸ்டெல்லார் நியூக்ளியோசிந்தசிஸ். எல்லாமே நட்சத்திரத்தினுடைய எனர்ஜிலேருந்து நியூக்ளியோசிந்தசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலயமா தான் ஃபார்ம் ஆகுது. புரியுதுங்களா? அதை வந்து அவங்க அப்போ சொல்லியிருக்காங்க. யார்? வேதிக் ஃபிலாசபியில் இருக்க பீப்புள். அப்போவே அதை வந்து 5 பஞ்சபூதங்கள்னு பிரித்து அதை வந்து கிரகங்களுக்கு வச்சு 12 ராசி கட்டம்னு பிரித்து 12 ராசி கட்டங்களுக்கும் ஒரு எலமெண்ட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இந்தந்த கிரகம் இங்கே மாறும்போது இப்படி வரும் அப்படின்றத சிம்பிளாக சொல்லிட்டாங்க. இப்போ உங்களுக்கு எப்போ ஃபீவர் வரும்னு நம்மளுடைய சயின்ஸில் சொல்லப்படுதுன்னா, உடம்புக்குள்ளே ஒரு ஃபாரின் பாடி போச்சுன்னு வையேன், ஃபீவர் வந்துடும். அதை இம்யூன் சிஸ்டம் டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக டெம்பரேச்சரை ஏற்றி விடும். அதை டிஃபெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபீவர் நல்லாயிரும். இவ்வளோ தான் சயின்ஸ். இது வந்து நம்ம வேதிக் ஆஸ்ட்ராலஜியில் என்ன சொல்கிறாங்கன்னா, உஷ்ண கிரகங்களான சூரியனும் செவ்வாயும் லக்னத்தோட எப்போ வந்து கோச்சாரத்தில் தொடர்பு கொள்ளுதோ, ஒரு சில பாவிகளோடு இணையும் போது, ஒரு சில பேட் பிளானட்ஸோடைய கன்ஜங்ஷனால் வருது அப்படின்றத சிம்பிளாக முடிச்சிடுறாங்க. ஓகே, ஆக மொத்தத்தில் நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயமும் சரி, அதாவது உங்களுக்கு வர்ற சிந்தனை ஓட்டத்தில் இருந்து உங்களுக்கு வர்ற உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள்லேருந்து எல்லாமே கிரகங்களினுடைய இயக்கத்தினால்தான் எல்லாமே இங்கே நடக்குது. கிரகங்கள் எப்படி நம்மளை கண்ட்ரோல் பண்ணுதுன்னா, இந்த 3 குணங்களினுடைய வேறுபாடுகளால் பிராணன் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தினால். பிராணனுங்கிறது ஒன்றுமே இல்லை. இப்போ எப்படி நம்ம வந்து இதில் எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபோர்ஸ், இந்த மாதிரி இந்த 3 ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் பார்த்தோம் இல்லையா, நியூக்ளியர் ஃபோர்ஸ் அண்ட் தென் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அந்த மாதிரி வேதிக் ஃபிலாசபியில் என்ன சொல்கிறாங்களா, பிராணன் அப்படிங்கிறது தான் எல்லாமே. இங்கே உயிரோட்டம் அப்படின்னு இருக்கனாலே பிராணன் அங்கே இருக்கணும். பிராணன் இருந்தால் தான் உங்கள் வீட்டில் பிராண சக்தி நல்லா இருக்கா, வாஸ்து நல்லா இருக்குது. பிராணன் உடம்புல நல்லா இயங்க தான் உனக்கு கிரகங்கள் தாக்காது. பிராணன் ஒழுங்காக இயங்கலையா, ஒரு டெம்பிளுக்கு போனோன்னா அந்த டெம்பிள் என்ன பஞ்சபூத சக்தி வந்து அதிகமாக இருக்கோ, என்ன குணம் அந்த டெம்பிள் அதிகமாக இருக்கோ, அங்கே போய் நீ உட்காரும்பொழுது அந்த எனர்ஜி உனக்கு கிடைக்கும். அதனால் நீ விடுபட்டுருவ. இவ்வளோ தான் விஷயம். இது வந்து ஆஸ்ட்ராலஜி சொல்லுது. ஆஸ்ட்ராலஜியில் மட்டும்தான் நம்ம ஒரு சிலருக்கு என்ன குணாதிசயங்களோட நம்ம பிறக்கிறோம், என்ன மாதிரி சிந்தனை ஓட்டம் நமக்கு வருது, இது எல்லாத்தையும் சொல்கிறது ஆஸ்ட்ராலஜி. இப்போ நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போய்ட்டு நான் அடுத்து என்ன யோசிப்பேன், என்ன மாதிரி தாட்ஸ் வருது எனக்கு, நான் என்ன மாதிரி ஒரு குணாதிசயத்தில் இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஒரே ஃபேமிலியில் ஏன் ஒரே அம்மா ஒரே அப்பா தான் ஒரே மாதிரி தான் வளர்க்குறாங்க. ஆனால் ஒருத்தர் பார்த்திங்க அப்படின்னா படிப்பு சார்ந்த விஷயத்தில் வந்து அதிகமாக இருக்காங்க, இன்னொருத்தர் வந்து ஸ்போர்ட்ஸ் அதிகமாக விரும்புகிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து நம்ம சயின்ஸில் போய் விளக்கம் கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கிடைக்காது. சயின்ஸ் வந்து எல்லா விஷயத்தையும் ஒரு ஃபிசியாலஜிக்கலாக தான் பார்க்குறாங்க. என்கிட்ட நீ வந்து ஒரு விஷயத்தை காட்டினா மட்டும்தான் நான் நம்புவேன். ஃபஸ்ட்டு நான் அப்சர்வ் பண்ணுவேன், அதுக்கடுத்து வந்து நான் அதை வெரிஃபை பண்ணுவேன், பியர் ரிவ்யூன்னு ஒன்று வைப்பேன். எல்லாத்தையும் முடிச்சு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் முடிச்சு கரெக்டாக வெரிஃபை ஆச்சுன்னா தான் நான் லான்னு ஒன்று விடுவேன். இது வந்து சயின்ஸ் சொல்கிறாங்க. நம்ம வேதிக் ஃபிலாசபியில் ரொம்ப சிம்பிளாக 3 குணம் 5 பஞ்சபூதம் தான். இதை வச்சு தான் உன் வாழ்க்கை இருக்குது. இதெல்லாம் மாறும்போது எல்லாமே உன் லைஃப்பும் இதில் மாற்றங்கள் நிகழும்போது கிரகங்கள் நவரும்பொழுது நீயும் சேர்ந்து அதற்கான விஷயங்களை அனுபவிப்ப அப்படிங்கிறது வந்து சிம்பிளாக சொல்லிடுறாங்க. நாம் மட்டும் இல்லை, உலகப் போர்களாகட்டும், இயற்கை சீற்றங்கள் ஆகட்டும், பருவ மாற்றங்கள் ஆகட்டும், எல்லாமே நடக்கிறது கிரகத்தினுடைய இயக்கத்தினால்தான். கிரகங்களை இயக்குவது
யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பஞ்சபூதங்களை இயக்குவது யார் அப்படின்னா 3 குணங்களினுடைய வேறுபாடான நிலை. இதுதான் வந்து அதுக்கப்புறம் இந்த 3 குணங்களின் வந்து எங்கே இருந்து அந்த ஸ்மாலாக எப்படி அந்த உராய்வு வருது அப்படின்னா அதுதான் கான்ஷியஸ்னஸ், அதுதான் அந்த பரமாத்மாவினுடைய தொடர்பு ஏற்படும் பொழுது பிராகிருத்திலேருந்து எல்லாம் உடஞ்சி வருதுன்னு வேதிக் ஃபிலாசபியில் சொல்கிறாங்க. சயின்ஸ்லேயும் அதே தான் சொல்கிறாங்க. பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டிலேருந்து குவாண்டம் ஃப்ளக்சுவேஷனால் எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ்லேருந்து ஹீலியம் ஹைட்ரஜன் வருது, ஹீலியம் ஹைட்ரஜன் கேஸ் க்ளவுடாக மாறுது, கேஸ் க்ளவுட் கேலக்ஸியாக மாறுது, கேலக்ஸி வந்து ஸ்டார்ஸாக மாறுது, அண்ட் தென் பிளானட்ஸ் அண்ட் சோலார் சிஸ்டம் இதெல்லாம் வருது. அதுக்கப்புறம் வந்து லைஃப் ஃபார்ம்ஸ் ப்ரோகேரியாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நியூக்ளியஸே இல்லாத ஒரு சிங்கிள் செல் ஆர்கானிசம்லேருந்து இன்றைக்கி நம்ம பார்க்குற விஷயங்கள் வரைக்கும் எல்லாமே ஒரு காம்ப்ளெக்ஸ் எவல்யூஷனாக வந்து நிற்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய வேதிக் ஃபிலாசபியில் புருஷாவும் பிராகிருத்தியும் ஒன்றா சேரும்பொழுது இந்த ரஜோத்தம சத்வகுணத்தில் அந்த நிலைப்பாடுலேருந்து கொஞ்சம் வேறுபடும்பொழுது தனித்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தினால தனித்தனியான படைப்புகள் இங்கே ஏற்படுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தான் வந்து விஷயம். இதை ஏன் நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா, எப்போவுமே வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா ஒரே ஒரு கோணத்தை வைத்து நீங்கள் வந்து அதை ஆராய்ஞ்சிங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக வெற்றிங்கிறது பார்க்க முடியாது. உங்களை சுற்றி இருக்க விஷயங்களையும் நீங்கள் எப்போ தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து அதில் முழுமையாக வெற்றி அடைய முடியும். சயின்ஸ் வந்து உண்மையாலே தேவை. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எயில்மெண்ட்டாக தான் நம்ம ஹாஸ்பிட்டல் டாக்டர்கிட்ட தான் போகணும். ஓகே, அதில் நான் எந்த மாற்று கருத்தும் சொல்லலை. ஆனால் நம்ம ஆஸ்ட்ராலஜி இந்த மாதிரியான விஷயங்களையும் நாடும் பொழுது தான் ஹோல்சமான ரிசல்ட்டை வந்து நம்மளால் யூகிக்க முடியும். சயின்ஸில் வந்து ஒரு சில காலங்களுக்கு முன்னாடி வரைக்குமே உலகம் தட்டையாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அப்போவே வேதிக் ஃபிலாசபியில் பூகோளம் அப்படின்னு வந்து நம்ம ஆட்கள் சொல்லிட்டாங்க. இன்னொன்று குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் இந்த இதெல்லாம் இல்லாத காலத்திலேயே அப்போவே ராமானுஜர் என்ன பண்ணார், நாமகிரி தாயார் தான் வந்து எனக்கு இந்த ஈக்குவேஷன்லாம் சொல்கிறான்னு சொல்லி பிளாக் ஹோல் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் எழுதி வச்சுட்டு போயிட்டார். இதை இன்ன வரைக்கும் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, an alien being has communicated all these equations to ராமானுஜன் அப்படின்னு வந்து சயின்டிஃபிக் கம்யூனிட்டிலே சொல்லியிருக்காங்க. இன்ன வரைக்குமே அவருக்கு எப்படி அந்த பிளாக் ஹோல் ஈக்குவேஷன்ஸ்லாம் அவருக்கு வந்து அது வந்தது, அவர்னால் எப்படி பண்ண முடிஞ்சது, ஹியூமன்லி இட்ஸ் இம்பாசிபிள்னு சொல்லி இன்றைக்கு வரைக்குமே ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்டு மிராக்கிள் அண்ட் மித்தாக தான் இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை ஈவெண்ட்ஸும் முன்னாலே நிர்ணயிக்கப்பட்டது தான். இதை வந்து வேதிக் ஃபிலாசபியில் எப்படி பார்க்குறாங்கன்னா, கர்ம வினையால் நீங்கள் செய்யும் கர்ம பலன். நீங்கள் நிறைய நல்லது செஞ்சிட்டிங்கன்னா நல்ல வினைகள் உங்களுக்கு வரும், நிறைய தீயது செஞ்சிட்டிங்கன்னா தீய வினைகள் உங்களுக்கு வரும். அதை சார்ந்து உங்கள் வாழ்க்கை அமையும். அதை எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறது கிரகங்கள் அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறாங்க. இதை வந்து சயின்ஸ் எப்படின்னு சொல்லுதுன்னா, தேர் ஆர் சம் ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ், அதுதான் வந்து உங்கள் லைஃப்பை கவர்ன் பண்ணுது. எலக்ட்ரோமேக்னட்டிசம், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் மற்ற சப்சிடரி ஃபோர்ஸஸ் லைக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆகட்டும், பாயன் ஃபோர்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய ஃபோர்ஸ், கொரியாலிஸ் ஃபோர்ஸ், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், இந்த மாதிரி விஷயத்தினால தான் மொத்த பிரபஞ்சமும் எல்லாமே வந்து இயங்குது, மற்ற விஷயங்கள்லாம் நடக்குது. மூலாதாரம் இதுதான் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் 2 பேர் சொல்கிறதும் ஒன்று தான். பட் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், நம்ம எல்லாருமே ஒரு சின்ன துகள்லேருந்து தான் வந்திருக்கோம். வேதிக் ஃபிலாசபி படியும் சரி, சயின்டிஃபிக் ஃபிலாசபி படியும் சரி, நம்மளை சுற்றி இருக்க எல்லா விஷயத்துக்கும் நமக்கும் பெரிய வகையான ஒரு சம்பந்தம் நிச்சயம் உண்டு. உண்மையாலேயும் சொல்கிறேன், கிரகங்கள் நம்மளை கண்டிப்பாக ஆட்டி படைக்கும். இதுதான் வந்து நீதி. ஓகே, ஃபைன் கைஸ், பை.